World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஸோ நம்மளுடைய அறக்கட்டளையில் காலையில் நிறைய பேச்சாளர்கள் இருக்காங்க, மதியமும் நிறைய பேச்சாளர்கள் பேச போகிறாங்க. ஸோ முதல் பேச்சாளராக நம்மளுடைய விஜயமங்கலம் கருணாகரன் ஐயா அவர்கள். அவர் எப்பயுமே நிறைவு பேச்சாளராக இருப்பார். ஆனால் ஆரம்பத்திலே அவரை பேச வச்சிட்டோம்னா ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவார். அவர் நிறையா கருத்துக்களை ஒவ்வொரு மாதமும் ஆராய்ச்சி பண்ணிட்டு வரார். நாம் எல்லாம் சின்ன வயசில் இந்த ஜோதிடத்துறையில் ஒவ்வொரு விஷயங்களையும் கற்றுக்கிட்டு நம்ம நிறையா பேருக்கு கைடன்ஸ் கொடுக்குறோம். அவருடைய அனுபவம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 40 வருடங்களுக்கு மேலாக இருக்கும். ஏன்னா அவருக்கு வயசே இப்போ 80 நடக்குது. அவ்வளோ அனுபவமிக்க ஒரு ஜோதிடர் நம்மளுடைய கருத்தரங்கிற்கு. இன்னமும் அவர் பஸ்ஸில் தான் வராரு. 2 பஸ்ஸு மாறி வரணும். இங்கே வரணும்னா பஸ் ஏறி அந்த ஜோதிடத்தின் மேலே கூடிய ஆர்வம் வயசையும் பொருட்படுத்தாமல் இங்கே இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நமக்காக நிறைய கருத்துக்களை கொடுக்குறார். ஸோ அதனால் அவர் கொடுக்கக்கூடிய கருத்துக்களை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள், நோட் பண்ணிக்கோங்க. அது உண்மையிலே உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் அதை அப்ளை பண்ணி பாருங்கள், அது துல்லியமாகவும் இருக்கும். ஸோ நம்முடைய வயதில் மூத்த நம்முடைய அனுபவ மிக்க ஜோதிடர் விஜயமங்கலம் கருணாகரன் ஐயா அவர்களை ஜோதிடத்தின் சிறப்புகள் என்ற தலைப்பில் பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். இக்கருத்தை எதன் வழி தெரிந்தாலும் அக்கருத்தின் அகக்கருத்தை தெரிவிப்பது அறிவு. பெற்ற பொழுதினிலும் பெரிது உவப்பர், பெற்றது உற்றது உலகிற்கெனின். அனைவருக்கும் வணக்கங்க. யதார்த்தத்தை ஏற்பீர், ஏமாற்றத்தை தவிர்ப்பீர் என்பது குறித்து கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறேன். குரு பலம். இப்போ புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் குரு இருக்கிறதாக திருக்கணித பிரகாரம் நாம் உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். இது கடக ராசி. அப்போ இந்த புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகர ராசியின் முதல் பாகத்தில் இருக்கக்கூடிய உத்திராடம் 2ஆம் பாதத்தை 100% அளவில் பார்வை செய்வார். இதை பார்த்தீங்களா? இது போலத்தான் இருக்கும். தோராயமாக பார்க்க போனால் இந்த அமைப்பு துலா ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இருப்பவர்களுக்கு குரு பலம் அப்படிங்கிறத இது தெரிவிக்கும். ஆனால் இது எல்லாமே அப்படித்தானா? அப்படியும் இல்லை. இது எல்லாமே ஒரே சதவீதத்தில் தான் இருக்குது அப்படின்னா அதுவும் இல்லை. 100, 80, 60, 40, 20 இப்படி அந்த பார்வையின் சதவிகிதம் குறைந்தும் 40, 60, 80, 100 என கூடியும் வரும். அப்போ இந்த உத்தராடம் 2ஆம் பாதத்துக்கு 7ஆம் பார்வையான குரு சதம் 100% குரு பல. அப்போ இது அதன் முன்னாடி இருக்கக்கூடிய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்தராடம் 1ஆம் பாதத்துக்கு 80%, பூராடம் 4க்கு 60%, பூராடம் 3க்கு 40%, பூராடம் 2க்கு 20%, பூராடம் 1க்கு குருபல இல்லை. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யாருக்குமே குருபலன் இல்லை. இது போலத்தான் இந்த 5ஆம் பார்வை குருபல அப்படின்னு சொல்லக்கூடிய கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் இந்த 5ஆம் பார்வையின் குருபலம் 67%. இதில் 100, 80, 60, 40, 20ன்னு குறிச்சிட்டுமே 40, 60, 80, 100ன்னு கூட்டிகிட்டும் போகணும். இதே போலத்தான் 9ஆம் பார்வையான குருபல அதே 60% தான். இதில் ராசிக்கு 2ல் குரு, அது ஒரு குருபல. ராசிக்கு 11ல் குரு, அது ஒரு குருபல. இதெல்லாம் எவ்வளவு சதவீதம் அப்படின்னா இந்த 11 அப்படிங்கிற இதில் 33%. ராசிக்கு 2ல் குருபல அப்படிங்கிறது
20% கூட இல்லைங்க, 17% அளவில் தான் இருக்கும். அப்போ மொத்தமாக குருபலம் அப்படின்னா இந்த இடத்துல ஏமாந்து போயிடும்னு ஜோதிடர் மட்டுமில்லை, பொதுமக்களும் வித்வான்களும். அப்போ இந்த பாவக சக்கரத்தை வச்சுட்டு இந்த ஆதாரமான கருத்துக்களை இப்போ தெரிவிக்கிறோம் பார்த்தீங்களா. இது போலத்தான் ஒவ்வொரு சமாச்சாரம். இந்த லக்ன பாவகத்திலிருந்து இத்தனாவது பாவகத்தில் இந்த கிரகம் இருக்குதா, அப்படியே இருந்தாலும் அது எவ்வளவு சதவீதத்தில் இருக்குது, இது போன்ற விவரங்களை தெரிவிக்க இந்த சக்கரத்தின் துணை கொண்டு என்னால் இயலும். சரி, இந்த குருபலம் மட்டும் இருந்தால் போதுமா? அதாவது ராகு கேது உள்ள பொண்ணு மாப்பிள்ளைகளுக்கு, செவ்வாய் தோஷம் உள்ள பொண்ணு மாப்பிள்ளைகளுக்கு. அப்போ இந்த குருபலம் இருக்கட்டு. இதோட முக்கியமான பலம், அதாவது ராகு கேது தோஷம் உள்ளவங்களுக்கு 3ஆம் பாவகத்திலேயோ 6ஆம் பாவகத்திலேயோ 11ஆம் பாவகத்திலேயோ ராசிக்கு இந்த ராகுவோ கேதுவோ இருக்க வேண்டும். இது சுபமான பலம். இதே போலத்தான் இந்த சனி செவ்வாய் தோஷமுள்ள ஜாதகத்தை இணைக்கிறவங்களுக்கு அந்த மணமகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய காலத்தில் ராசிக்கு 3ஆம் பாவகத்தில், ராசிக்கு 6ஆம் பாவகத்தில், ராசிக்கு 11ஆம் பாவகத்தில் சனி மற்றும் செவ்வாய் இருப்பது சிறப்பான நன்மையை தரும். அப்போ இந்த குருபல அப்படிங்கிறது மட்டும் பொதுவான கருத்து. ஆனால் இந்த தோஷம் உள்ளவங்களை இணைச்சு வைக்கிறதுக்கு ஒரு சிறப்பான கருத்து அப்படின்னா இந்த சனி செவ்வாய் ராகு கேது பலங்கள். அப்போ இவைகள் ராசிக்கு 3ஆம் பாவகத்திலேயோ 6ஆம் பாவகத்திலேயோ 11ஆம் பாவகத்திலேயோ இருப்பார்களே ஆனால் நன்மையை செய்ய கடமைப்பட்டுள்ளார்கள். ஆகவே அது போன்ற தோஷ ஜாதகங்களுக்கு உண்மையிலேயுமே இருந்து அவங்களை இணைச்சி வைக்கிற போது இந்த பலம் இருக்கிறதா என்று ஜோதிடர்கள் பொதுமக்களுக்கு வழிகாட்ட வேண்டும். அடுத்து இப்ப பாத்தீங்களா, இந்த சக்கரத்தில் 12 கட்ட ஜாதகமும் இருக்குது, 108 கட்ட ஜாதகமும் இருக்கிறது. இந்த 12 கட்ட ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு, 2ல் குரு, 3ல் புதன், 4ல் சூரியரும் சுக்கிரரும், 5ல் மாந்தி, 6ல் சந்திரரும் சனியும், 7ல் செவ்வாயும் கேதுவும். அப்போ இந்த 12 இடத்துல பார்க்கும் பொழுது இந்த ஜாதகத்துக்கு ராகு கேது தோஷமும் செவ்வாய் தோஷமும் இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற ஜோதிடர்கள் மட்டுமல்ல வித்வான்களும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது சரியான கருத்து இல்லை. இதை நிரூபிக்கிறது பார்த்தீங்களா, பக்கத்தால் இருக்கக்கூடிய சக்கரம். இந்த புனர்பூசம் 1ஆம் பாதத்தில், அதாவது 20 பாகை கலை இல்லைங்க, 1வது விகலையில் லக்னம் இருக்குதுங்க. மிருகசீரிடம் 3ஆம் பாதத்தில் 63 பாகை 19 கலை 60வது விகலையில் ராகு இருக்குதுங்க. இதை பார்த்தீங்களா, இந்த விவரத்தை இங்கே நான் எழுதிக்கிறேன் பாருங்க. அதாவது லக்னம் என்பது புனர்பூசம் 1ஆம் பாதம், ராகு மிருகசீரிடம் 3ஆம் பாதம். இப்போ இது லக்னத்தில் இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டு ஏமாற்றத்தை தந்து கொண்டிருக்கிறது. இப்போ இதில் சரியான வழி காட்ட வேண்டியது ஜோதிடரின் கடமையாகும். இப்போ இந்த ராகு இந்த லக்னத்திலேயே இருந்தால் 100%, 80%, 60%, 40%, 20% ஒன்றுமே இல்லை. அது 12க்குள்ளே இருக்குதுங்க ராகு. அப்போ ராகு 12ல் இருந்தால் கேது 6ல் இருப்பார். இப்போ செவ்வாய் மூலம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறாரு,
கேதுவும் மூலம் 1ஆம் பாதத்தில் இருக்குது. இதை பார்த்தீங்களா, இங்கே நான் எழுதிக்கிற கேதுவும் செவ்வாயும் இவங்க 6க்குள்ள இருக்கிறாங்க பார்த்தீங்களா. அதே போல சனியும் சந்திரனும் 6ல் தான் இருக்கிறாங்க. அப்போ சனியும் சந்திரனும் சேர்ந்தா புனர்ப்பு தோஷம் அப்படின்னு இந்த 12 கட்டத்தில் தெரிவிச்சிருவாங்க. ஆனால் இங்கே அமைச்சுக்கிறவங்க பார்த்தீங்களா, சனிக்கும் சந்திரனுக்கும் இடையில 15 பாகை இருக்குதுங்க. இது புனர்ப்பு தோஷ ஜாதகமே இல்லை. அப்போ இந்த மாதிரி யதார்த்தமான விவரங்களை இந்த சக்கரத்தில் அமைச்சு தெரிவிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விண்ணப்பங்க ஜோதிடர் மற்றும் ஜோதிட வித்வான்களுக்காக. சரிங்க, இப்போ குரு கடகத்தில் உச்சம் அப்படின்றவாங்க. ஆனால் அந்த குரு எவ்வளவு சதவீத உச்சத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த பாகை தெரிவிக்குங்க. அப்போ இந்த குரு உச்சம்தான், ஆனால் 40% தான் அவர் உச்சத்தில் இருக்காரு அப்படிங்கிறத இந்த சக்கரம் ஆதாரமாக தெரிவிக்கிறது. இதுக்கு மறுப்பே கிடையாதுங்க உலக அளவில். இன்னும் இந்த மாதிரி சக்கரமே உலகத்தில் இல்லைங்க. அப்போ இந்த மாதிரி யதார்த்தமானதை தெரிஞ்சுட்டு பெற்றோர்களே, மணமக்களே, நீங்கள் பெரியோர்களே, பெற்றோர்களே, உங்களுடைய மகனுக்கோ சரியான ஒரு மணமகனையோ ஒரு மணமகளையோ தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஆகவே இது போன்ற யதார்த்தமான சமாச்சாரங்கள் என்கிட்ட ஒரு 30க்கும் மேற்பட்டவைகள் இருக்கின்றன. ஆகையினால என்னை அணுகி யதார்த்தமானதை தெரிந்து நியாயமானதை உங்கள் மகனுக்கும் மகளுக்கும் செஞ்சு வைங்கன்னு பெற்றோர்களுக்கும் பெரியோர்களையும் விண்ணப்பித்துக் கொள்கிறேன். இப்போங்க இதில் பார்த்தீங்கன்னா லக்னத்திலிருந்தே ராகு 3ல், செவ்வாய் 5ஆம் பாவகத்தில், கேது 9ஆம் பாவகத்தில்னு இந்த 12 கட்டத்தில் இருக்குது. இது தோஷமே இல்லை, சுத்த ஜாதகம்னு எழுதியும் கூட வச்சிடுறாங்க. ஆனால் இப்போ நான் தெரிவிக்கிற இந்த சக்கரத்தின் துணை கொண்டு 99.99% ராகு 2ஆம் பாவகத்திலையும், செவ்வாய் 4ஆம் பாவகத்திலையும், கேது 8ஆம் பாவகத்திலையும் இருக்குதுங்க. இதில் தான் இப்போ ஏமாந்து போயிடுறாங்க. திருமண வாழ்க்கை 50% இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. இதில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதுமே அந்த அளவில் கேள்விக்குறியாக இருக்குது. இதே 50 வருஷத்துக்கு முதல்ல எங்கேயாவது செயற்கை கருத்தரித்தல் மையம்னு இருந்ததுங்களா? யோசனை பண்ணுங்க. நம்ம பெரியார் தான் சொன்னார் 75 வருஷத்துக்கு முதல்ல, என்னால் சோதனை குழாயில் குழந்தையை உருவாக்க இயலும் செஞ்சும் காட்டினார். உலகமே வியந்தது. அந்த வேலையை தான் இன்னைக்கு செயற்கை கருத்தரித்தல் மையம் செஞ்சுட்டு இருக்குதுங்க. இதில் உங்களுடைய மகனுடைய உயிரணுவோ உங்களுடைய மகளுடைய சினை முட்டையோ அந்த செயற்கை கருத்தரித்தல்ல உறுதியாக சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு ஆதாரம் இல்லைங்க. அப்போ இது எப்படி தெரியணும்னா அந்த குழந்தையினுடைய ரத்தத்தை எடுக்கணும். இவங்க அப்பா அம்மாவுடைய ரத்தத்தை எடுத்து இந்த 2க்கு அது ஒத்து வருதான்னு பார்த்தோம்னா இதை தெரிஞ்சிடலாமுங்க. அப்போ இப்படியெல்லாம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. அப்போ இதையெல்லாம் தவிக்கணும் அப்படின்னா இந்த உண்மையான தோஷங்களை கண்டுபிடிச்சு அதுக்கு சம்மந்தப்பட்ட ஜாதகங்களை சேர்த்துனா தான் ஒன்றுக்கொன்று எதிர்பார்ப்புகள் ஏற்புடையதாக அமைந்து போகும். அப்போ அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்காது. ஒருத்தருடைய பசிக்கு தேவையான உணவை இன்னொருத்தர் கொடுத்துருவாங்க. இதில் செவ்வாய் தோஷம் இல்லாத ஒருவருடைய
உயிரணுவோ ஒருவங்களுடைய சினை முட்டையோ, ஏன்னா பெண்பால அவங்க இவங்கன்னு தான் தெரிவிக்கணும், ஆண்களை தான் அவரு இவருன்னு தெரிவிக்கணும். அப்போ எங்கள் அம்மாவை துளசி அம்மாள் அவங்களுக்கு நான் மகன், முத்துச்சாமி அவர்களுக்கு மகன் அப்படிங்கிறது தான் சரியான தமிழ் மொழியினுடைய வார்த்தைகள். சரிங்க, இப்போ இந்த விவரத்துக்கு வந்துடலாம். இதில் ராகு தோஷம் 99.99% இருக்குது, செவ்வாய் தோஷம் 99.99% இருக்குது. ராகு தோஷம் இருந்துன்னா கேது தோஷம் வந்துரு. அப்போ இதுக்கு போய் சுத்தமான ஜாதகத்தை இணைச்சி வச்சிட்டோம்னா இவங்களுடைய சுக்கிலமோ சுரோனிதமோ இந்த தோஷமே இல்லாதவர்களுடைய சுக்கிலத்தையோ சுரோனித்தையோ வேகடித்து விடும். குழந்தை எப்படிங்க உண்டாகு? இவங்களுக்கு போகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரியே அலை பாஞ்சிட்டு இருக்கும் மனசு. ஆனால் சுத்த ஜாதகத்துக்கு உண்டானவங்களுக்கு அது ஏதோ ஊறுகாய் மாதிரி உப்பு மாதிரி அப்படிங்கிற அளவில் தான் இருக்கும். அப்போ எப்படிங்க இவங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும்? அப்போ இது போன்ற யதார்த்தமான விவரங்களை தெரிஞ்சு அதை நீங்கள் அனுசரித்து செயல்பட்டீங்கன்னா 30,000 ரூபாயிலிருந்து 30 லட்சம் வரையில் செலவு செய்து வைக்கக்கூடிய திருமணங்கள் 3 நாளில் 3 வாரத்தில் 3 மாசத்தில் முடிவடைந்து விடுகிறது. அதாவது திருமணம் தோல்வி. அப்போ அவங்களுக்கு ஒரு முத்திரை, இவங்க ஏற்கனவே திருமணமானவங்க அப்படின்னு வேற குத்தப்பட்டு விடுகிறது நம்ம மணமக்களுக்கு. அப்போ 2ஆம் பட்சம் அப்படின்னு வேற இந்த திருமண தகவல் மையத்தில் அதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு பாதிப்புக்கெல்லாம் ஆளாகாமல் இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னா இவங்களுடைய ஜாதகத்தை இந்த சக்கரத்தில் அமைச்சு யதார்த்தமான விவரங்களை தெரிஞ்சு பெற்றோர்களும் பெரியோர்களும் செயல்பட்டால் இந்த ஏமாற்றத்தை உறுதியாக தவிர்த்து விடலாம். சரிங்க, இன்னைக்கு வாழைக்கம்ப பரிகாரம், இது தாரதோஷ பரிகாரத்துக்கு சிறப்பானது அப்படின்னு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்களும் அதை செஞ்சுட்டும் இருக்கிறாங்க. இந்த வாழைக்கம்ப பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் தெரிவிச்சுக்கிற விவரத்தை தெரிவிக்கிறோம் பாருங்க. பூத்த வாழை, நம்ம இனத்திலையும் கூட ஒரு பெண் குழந்தை பெரிய மனுஷி ஆயிட்டா பூப்பு நன்னீராட்டு விழான்னு நடத்துகிறாங்க. அப்போ அந்த பூத்த வாழை தான் அந்த திருமணத்துக்கு தகுதி உடையது. அதுவும் வெட்டிட்டு அவங்க பூசை பண்ணுற இடத்துக்கு கொண்டு வரக்கூடாது. இந்த பூசாரிகளும் அந்த தோஷம் உள்ளவங்களே அந்த வாழை இருக்கிற பக்கம் போய் முறையாக திருமணம் செஞ்சு அந்த வாழை மரத்துக்காரர்கிட்ட அந்த வாழைக்கு என்ன விலையோ அதை கொடுத்துடணும் முதல்லையே. இந்த வாழை இப்போ பூத்துருக்குது, இது பிஞ்சாகி காயாகி கனியாகி உருவும் இல்லைங்களா? அதை வேணுங்கிறவங்களாம் எடுத்து சாப்பிட்டு மற்றும் பிராணிகள் உயிரினங்கள் சாப்பிட்டு அதுக்கு பிற்பாடு நீங்கள் என்ன உரம் போட்டு தண்ணி ஊற்றினாலுமே அந்த வாழை பச்சையாக இருக்காது, வறண்டு போயிடும். இதை நம்ம மனித இனத்திலையும் உதாரணத்துக்கு சொல்கிறேனுங்க. வயதானவங்க, மரணத்தை நெருங்கி கொண்டிருப்பவர்கள், பசி குறைஞ்சி போச்சு, அப்போ 4 இட்லி 1 இட்லியாக குறைஞ்சி போயிரு. அது இன்னும் ஒரு 2 மாதம் போச்சுன்னா அந்த 1 இட்லியுமே அங்கே ஏற்றுக்காது. அப்புறம் தண்ணி தான் இறங்குது. இன்னும் இது எத்தனை நாளைக்கு அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறி போட்டுருவாங்க. அதை விமர்சையாக கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த தண்ணியும் 4 நாளில் இறங்காமல் போயிருமுங்க. இந்த நிலை தான் அந்த வாழை மரத்துக்கும்.
அப்போ பார்த்தீங்களா, இயற்கையே மரணத்தை ஏற்படுத்துவதற்காக ஏற்படுத்தி வைத்த ஒரு ஏற்பாடு தான் இந்த பசியின்மை, தாகமின்மை, இந்த அனுபவிப்பு இன்மை என்ற சூழ்நிலை. அப்போ இந்த இயற்கையான சூழ்நிலையில தான் அந்த வாழைக்கம்பத்தை அங்கிருந்து அகற்றி கொண்டு போய் குழி தோண்டி புதைக்கணும், தகனம் செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம உடம்புல 96 தத்துவம் இருக்கிறது. இதை வடலூர் ராமலிங்க சுவாமி அடிகளார் தெரிவித்திருக்கின்றார்கள். நீங்கள் புத்தகம் படிச்சீங்கன்னா நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த 96 தத்துவங்களும் நம்ம உயிர் போகணுன்னே நம்ம உடம்பு விட்டு போயிடுமா அப்படின்னா அப்படி இல்லை. இதில் ஒரு 10 அன்னைக்கு போகும், அப்புறம் ஒரு நாளில் ஒரு 20 30 போகும், அப்புறம் ஒரு நாளில் ஒரு 30 போகும், அப்புறம் ஒரு 30 மூணாவது நாளில் போகும். அப்போ நம்ம உடம்பு உயிர் போனதுக்கு பிற்பாடு அதனுடைய செயல்பாட்டில் 3 நாளைக்கு இருக்கும். இது யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த உயிரினுடைய பகுப்பு ஆனது இந்த உடலில் தான் இருக்கும். இதை தகனம் பண்ணுற போது நிர்பந்தமாக நாம் வெளியேற்றுறோம். அதை கொண்டு போய் அடக்கம் செஞ்சுட்டா அது பாட்டுக்கு 3 நாளைக்கு அப்புறம் போய்க்கு. அப்போ இந்த முறையை அனைவரும் கடைபிடித்து பாவத்துக்கு ஆளாவதை தவிர்த்து கொள்ளுங்கள். இப்போங்க இந்த பார்வையினுடைய சதவீதத்தை தெரிவிச்சு பார்த்தீங்களா, அது பார்த்தீங்களா, அந்த சதவீதம் தான் இதில் இருக்குதுங்க. எந்த கிரகமானாலும் சரி, ராசிக்கு 2ல் இருந்தால் 17, ராசிக்கு 11ல் இருந்தால் 33, ராசிக்கு 7ல் இருந்தால் 100, ராசிக்கு 9ல் இருந்தால் 67, ராசிக்கு இதில் புள்ளி விவரங்கள் இருக்குங்க. இது பார்த்தீங்களா, சனி 10ஆம் பார்வை 50.5%. இப்படி ஒவ்வொரு கிரகத்தினுடைய பார்வை சதவீத அளவில் இந்த சக்கரத்தில் எழுதி வச்சுக்கிறனுங்க. இதெல்லாம் அந்த கிரகம் இருக்கக்கூடிய பாகை மற்றும் கலையை கணக்கிட்டு தான் இதில் நான் எழுதி வைக்கிறேனுங்க. இதில் பேசுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. இதில் இந்த பார்வை செய்யக்கூடிய கிரகம் என்ன வலிமையில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கவனம் வேணும். இது உச்சத்தில் இருந்து பார்க்குதா, மூல திரிகோணத்திலிருந்து பார்க்குதா, ஆட்சியில் இருந்து பார்க்குதா, இல்லை நீச்சத்திலிருந்து பார்க்குதா, நட்பில் இருந்துட்டு பார்க்குதா, சமத்தில் இருந்து பார்க்குதா, பகையில் இருந்துட்டு பார்க்குதா. இதில் இன்னும் ஒன்று, இந்த கிரகம் முதல்ல பூமிக்கு பக்கத்தால் எவ்வளவு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்குதா, இல்லை பூமியிலேருந்து எந்த அளவுக்கு தூரத்தில் இருக்கணுமோ அது அந்த அளவுக்கு இருக்குதா, மேலும் இந்த கிரகம் மற்ற கிரகத்தினுடைய பார்வையில் இருக்குதா, சேர்க்கையில் இருக்குதா, இந்த மாதிரியெல்லாம் ஆய்வு பண்ணித்தான் அந்த பலனையும் தீர்மானித்து பொதுமக்களுக்கு தெரிவித்தா பலன் தவறாதுங்க. ஆகவே பெரியோர்களே, பெற்றோர்களே, இந்த கருத்தை கவனத்தில் வச்சுட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்கள் மகனும் மகளும் மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கையை அனுபவிப்பார்கள். நீங்களும் அமைதியாக இறுதி காலத்தை நிறைவு செய்யலாம். இப்போ பரிகாரம் அப்படிங்கிறத இப்போ நாம் பார்ப்போம். இன்னைக்கு ஒரு ஜாதகத்தில் நன்மை செய்யக்கூடிய நிலையில் சூரியன் இருந்து வலிமை குறைவாக இருந்தால் அந்த ஜாதகர் ஞாயிறு, செவ்வாய், வியாழக்கிழமைகளில் கோதுமை களி, கோதுமை கஞ்சி, தொட்டுக்கறக்கு துவர சட்னி, புளிப்பு சேர்த்தக்கூடாது. இதை செஞ்சுட்டு களியை தொட்டுட்டும் சாப்பிடலாம், இல்லை தொட்டுட்டு அந்த கோதுமை கஞ்சியும் குடிச்சிக்கலாம். இதனால்
அந்த ஜாதகத்தில் சூரியன் வலிமையாக்கி வருங்க. இன்னும் ஒன்று, இந்த சூரியனுக்கு உண்டான தூபம் மஞ்சள் சந்தன தூபம். இந்த களி செய்யாத செயலையும் சிறப்பாக இந்த தூபம் செய்யுங்க. அதனால தான் இந்த தூபத்துக்கு இன்னைக்கும் வழக்கத்தில் கருத்துக்கள் இருக்கின்றன. 2 அம்மாமாருங்க பேசுகிறாங்க. ஆமாம், உன்ற பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஏன் 30 நாளுக்கு மேலாச்சே, எப்படி மருமக விசேஷமாக இருக்கிறாளா? நீ அந்த இதுக்கு போயிட்ட. இந்த 30 நாளாக பொண்ணான்னு கூப்பிட்டா ஏமான்னு திரும்பி பார்த்துட்டு மெதுவாக கேட்குறான், வந்த மகராசி என்ன தூபம் போட்டாலோ? இருக்குதுங்களா வழக்கத்தில் இந்த பேச்சுக்கள்? அப்போ அந்த அளவுக்கு இந்த தூபத்துக்கு மகிமை இருக்கிறது. அப்போ இந்த தூபத்தை அந்த ஞாயிறு, செவ்வாய், வியாழக்கிழமை பகலில் சூரிய ஓரையில் போட்டு அந்த ஜாதகர் சுவாசம் பண்ணார்னா சிறப்பாக சூரியனுடைய சக்தி அவர் உடம்புல அதாவது சேமிப்பாகிவிடும். அப்போ சூரியனுடைய நன்மைகளை அந்த ஜாதகர் உறுதியாக பெற்றுவிடுவார். இதுபோல சந்திரன் ஒரு ஜாதகத்தில் நன்மை செய்யக்கூடிய நிலையில் இருந்து வலிமை குறைவாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த 3 கிழமையிலையும் ராத்திரி நேரத்தில் இந்த கைக்குத்தல் அரிசின்னு தெரிவிப்பாங்க. அதுலேயுமே அந்த கெட்டி உமி மட்டுமே போயிட்டுன்னா அந்த அரிசி சிகப்பாக இருக்கும். இந்த அரிசியில் கஞ்சியோ சாப்பாடோ செஞ்சு ஏற்கனவே தெரிவிச்சோம் பார்த்தீங்களா, அந்த துவரப்பருப்பு சட்னி புளி சேர்க்காதது. ஏன்னா புளினாவே ராகு கேது வந்துடுவாங்க, கசப்புனா சனி வந்துடுவார். அப்போது அது இல்லாமல் அந்த சட்னியை உண்டாக்கி அதை இந்த சாப்பாட்டில் பிறஞ்சும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை இந்த அரிசினால் செஞ்ச கஞ்சிக்கு தொட்டுக்கிட்டும் குடிச்சுக்கலாம். இது சந்திரனை வலிமைப்படுத்திவிடும். இன்னும் சாம்பிராணி தூபம், இது பெரும்பாலான கோவில்லையும் போடுவாங்க. அப்போ இது மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய தூபம். அப்போ மனோகாரகன் சந்திரன் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் எப்படி தீர்மானித்து கருத்தை தெரிவிச்சுக்கிறாங்க. ஒவ்வொன்றையும் சிந்தித்து பார்த்தால் வியக்கத்தக்க நிலையில் விவரங்கள் இருக்குதுங்க தமிழர்களுடைய முன்னோர்கள் இடத்துல. அப்போ அந்த சாம்பிராணி தூபத்தை ஏற்கனவே சொன்ன மாதிரி ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமை ராத்திரி நேரத்தில் அந்த ஜாதகர் போட்டு சுவாச்சார்னா அந்த சந்திரர் வலிமையாக்குவார். அப்போ சந்திரனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அந்த ஜாதகருக்கு உறுதியாக கிடைக்கும். இதே செவ்வாய் நன்மை செய்யக்கூடிய நிலையில் இருந்து வலிமை குறைவாக இருந்தால் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், வியாழக்கிழமை ஆகிய 4 கிழமைகள்லையுமே உடைக்காத துவரை, உப்பு, மிளகாய், வெங்காயம், சீரகம் மட்டுமே சேர்த்து வேக வைக்கணுங்க. தண்ணி இருந்தால் வடித்து சூப்பாகவும் குடிச்சுக்கலாம். அப்புறம் அந்த துவரையை தாளிக்கவெல்லாம் கூடாது, அப்படியே சுண்டலாக சாப்பிட வேண்டியது. இது செவ்வாயின் வலிமையை அந்த ஜாதகருக்கு கூட்டிவிடும். இதில் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, இந்த 4 கிழமையிலையும் பகல் நேரத்தில் செங்குங்குலியம், சிகப்பு குங்குலியம், இதை தணலில் போட்டால் சாம்பிராணியை விட புகை அதிகமாக வருங்க. இந்த புகையை அந்த ஜாதகர் சுவாசிச்சா செவ்வாயினுடைய வலிமை உடம்புல தேஞ்சுக்குங்க. அப்போ செவ்வாயினால் என்ன கிடைக்கணுமோ நன்மைகள் அத்தனையும் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அடுத்து புதன், ஞாயிறு, புதன், வெள்ளி, சனிக்கிழமைகளில் பச்சைப்பயிறு வறுத்துக்கணுங்க.
இல்லை உப்பு போடாமல் வேவிச்சு சாப்பிட்றாப்புல இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம், உப்பு சேர்க்கக்கூடாது. அப்போ வறுத்துட்டு கருப்பட்டியை கடிச்சிட்டு அதை சாப்பிட்டுடலாம். இல்லை கருப்பட்டியும் இதையும் ஒன்றா போட்டு இடிச்சும் சாப்பிட்டுக்கலாம். இது இப்போ நான் சொன்ன கிழமை இல்லை, ஞாயிறு, புதன், வெள்ளி, சனிக்கிழமைகளில் காலையில் ஒரு 8 மணி அளவில் சாப்பிட்றணும். சாயங்காலம் இரவு ஒரு 4 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே சாப்பிட்றணும். இப்படி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா அந்த புதனுடைய சக்தி அந்த ஜாதகருக்கு வேணுங்கிற அளவுக்கு கிடச்சி போகுங்க. இதில் பெருமாள் கோயிலெல்லாம் தீர்த்தத்தில் போடுவாங்க இல்லைங்களா, பச்சை கற்பூரம். பெருமாளுக்கும் புதனுக்கும் சம்பந்தத்தை எப்படி கொண்டு வந்து வைக்கிறாங்க பாருங்க நம்ம முன்னோர்கள். அந்த பச்சை கற்பூரத்தை நான் குறிப்பிட்ட நாள்களில் காலையில் இவ்வளவு வாயில் போட்டிங்கன்னா அது ராத்திரி வரைக்கும் கரையாமல் அந்த மனத்தை கொடுத்துட்டே இருக்கும், அந்த ஜலம் உடம்புல போயிட்டே இருக்கும். அப்போ அதன் மூலமாகவும் புதனை வலிமைப்படுத்தி கொள்ளலாம். இப்போ அந்த பச்சை கற்பூரத்தை தணலில் போட்டால் புகை வருங்க. இந்த புகையை சுவாசம் பண்ணால் புதன் வலிமையாக்கி வருங்க. இந்த புகையை சுவாசம் பண்ணுற போது கண்ணை மூடிக்கணுங்க. இந்த புகை கண்ணில் பட்டால் கண்ணை எரியுங்க. அப்போ புதனை வலிமைப்படுத்துவதற்கு இப்படி எளிமையான வழிகளை தெரிவித்துள்ளார்கள் நமது முன்னோர்கள். அப்போ அடுத்து குரு வலிமையாக இருந்தால்தான் வாக்கு நல்லா இருக்கு, தேவையான அளவுக்கு தனம் இருக்கும், புத்திர பேரும் இருக்கும். இந்த மாதிரி குருவுக்கு சிறப்பான அதிகாரங்கள் இருக்கின்றன. அப்போ அவருடைய அதிகாரத்தை நாம் அனுபவிக்கணும். அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை இதில் பகல் நேரத்தில் குரு ஓரையில் இல்லை, குறைஞ்சது அந்த கிழமையினுடைய நாதர்களுடைய ஓரையில் உடைக்காத கடலை, மொட்டு கடலைன்னு சொல்லுவாங்க, பொரியில் போட்டு சாப்பிடுவாங்க. நாட்டு சக்கரை, கரும்பு சக்கரை, கருஞ்சவப்பு நிறத்தில் இருக்குமுங்க, சீரகம், இந்த மூணையும் ஒன்றா கலக்கி சம்மந்தப்பட்ட ஜாதகர் சாப்பிட்டாருன்னா குரு ஜாதகத்தில் வளர்த்துக்குவார். ரசாயன மாற்றத்தில் தேவையான அளவு உடம்புக்கு குரு பலம் வந்துருமுங்க. இது குரு வலிமை. பலங்கிறது வேற, இது குருவனுடைய வலிமை. அடுத்து இந்த 3 நாள்கள்லையும் ஞாயிறு, செவ்வாய், வியாழக்கிழமைகளில் பகல் நேரத்தில் தணலில் செந்தாமரை குண்டான சமூலங்கள் அத்தனையும் நிழலில் காய வச்சு எடுத்துக்கணுங்க. இதை தணலில் போட்டால் புகை எந்திரிக்குமுங்க. இந்த புகையை சுவாசம் பண்ணால் குருவனுடைய பலம் அவருடைய உடம்புல சிறப்பாக சேமிப்பாகிவிடும். அடுத்து சுக்கரன். இப்போ பேசுகிறோம்னா முதல்ல எடுத்து திருமணத்துக்குன்ட்டு ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்திலும் இந்த சுக்கரன் போதுமான வலிமையில் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தோஷம் இல்லாமலும் இருக்க வேண்டும். ஒரு ஜாதகத்தில் 6ஆம் பாவகத்தில் சுக்கரன் இருந்தால் மறைஞ்சிட்டார். இதே 7ஆம் பாவகத்தில் சுக்கரன் இருந்தால் காரகோ பாவக நாசம். பொண்டாட்டி நினைக்க மாட்டா, புருஷன் நினைக்க மாட்டார். அப்போ இது எப்படி தீர்க்கிறது? அப்போ முதல்ல வலிமைப்படுத்துறதுக்கு பார்த்துருவோம். இப்போ புதன், வெள்ளி, சனிக்கிழமைகளில் இந்த பள்ளையத்து அவரைன்னு சொல்லுவாங்க. இது மாசி மாதத்தில் இதுக்கு நல்ல வரவேற்பு. அந்த அவரையை உப்பு போடாமல் வேக வைக்கணும். வெளிர் நிறத்தில் தான் இருக்குமுங்க தோற்றத்துக்கு அந்த அவரை. எந்த வேட்பாடு தண்ணி இருந்தாலும் வடித்து சூப்பாக குடிச்சுக்கலாம். இந்த அவரையை கருப்பட்டியை கடிச்சிட்டு புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை பகல் நேரத்தில் சுக்கர ஓரையில் சாப்பிடணும். குறைஞ்சபட்சம் அந்த கிழமை நாதர்களுடைய ஓரையில் சாப்பிட்டோம்னா சுக்கரன் அந்த ஜாதகத்தில்
வலிமையாகிக்குவாருங்க. அப்போ சீக்கிரம் அந்த ஜாதகருக்கு அல்லது ஜாதகிக்கு கணவன் அமைந்து விடுவார் அல்லது மனைவி அமைஞ்சிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு இது உத்தரவாதமுங்க. இதில் தூபம் ஒன்று இருக்கு, லவங்கம் கிராம்புன்னு கூட தெரிவிப்பாங்க. அந்த லவங்கத்தை பொடி பண்ணிக்கணும், இதை தண்ணில் போட்டுரு. இப்போ நான் தெரிவிச்சிங்களே, புதன் வெள்ளி சனிக்கிழமை பகலில் தூபம் போட்டோம்னா அதை அந்த ஜாதகர் சுவாசம் பண்ணார்னா சுக்கரனுடைய சக்தி வேணுங்கிற அளவுக்கு உடம்புல சேமிப்பு ஆயிரும். அப்போ தன்னுடைய மனைவியையோ அல்லது தன்னுடைய கணவனையோ அந்த ஜாதகரோ ஜாதகியோ நிலைப்படுத்தி கொள்ள இயலும். அவங்களுக்கு தேவையான தாம்பத்திய சுகத்தையும் வழங்க இயலும். இந்த இடத்துல காதலின் நிறைவில் காமம் ஆரம்பமாகுதா, காமத்தின் நிறைவில் காதல் ஆரம்பமாகுதா? இது ஒரு பட்டிமன்ற தலைப்பு, ஞாபகத்துக்கு வந்தது, தெரிவிச்சிட்டேன், நீங்க சிந்திச்சுக்குங்க. அடுத்து சனி ஆயுள் காரகன். மற்ற கிரகத்தை விட இந்த சனினாவே மக்களுக்கு ஒரு பீதி. பொதுவாக இது இந்த இந்து மதத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமில்ல, எல்லா மதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த சனினா ஒரு படபடப்பு இருக்குதுங்க. என்கிட்ட எல்லா மதத்துக்காரமே ஜாதகத்தை அமைச்சு பலன் தெரிஞ்சு பரிகாரம் செஞ்சு பலனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சாமியை கண்டுக்காதவங்க கூட நம்மக்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து நிலவரத்தை தெரிஞ்சு செயல்படுறாங்க. அந்த அளவுக்கு இந்த ஜாதகம் அப்படிங்கிறது அறிவியல் ரீதியானது. ஆகையினால இதை இந்த மதத்துக்கு தான் சொந்தம், இல்லை சாமி கும்பிட்றவங்களுக்கு தான் சொந்தம்னு கொண்டாடுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. சரிங்க, இந்த சனியை வலிமைப்படுத்துவது எப்படி? புதன் வெள்ளி சனிக்கிழமை ராத்திரி நேரத்தில் கருப்பு எள்ளை வறுத்து வீட்டிலேயே தயாரித்த எள்ளு மாவு, கருப்பட்டி போட்டு தான் எள்ளு மாவு உற்பத்தி செய்வாங்க. இதை தொடர்ந்து அந்த ஜாதகர் சாப்பிட்டு வந்தார்னா போதுமான அளவு சனி வலிமையாய்க்கு வருங்க. நீங்கள் அனுபவத்திலேயே உணரலாங்க. சனி வலிமையாச்சுன்னா இந்த நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு கூட அது நீங்கி போயிருங்க. அப்போ இந்த தொடர்ந்து எலுமாவு சாப்பிட்டு வந்தோம்னா சனி வளர்த்துக்குவார், இந்த ஆயுள் பங்கம் நீங்கி போயிரு. மற்றும் அவர் 7ஆம் பாவகாதிபதியோ குடும்ப பாவகாதிபதியோ இருந்தாலும் அவர் வளர்த்துக்குவார். அப்போ அவர்னால என்ன ஆகணுமோ அது அந்த ஜாதகருக்கு உண்டாகும், நன்மையை தரும். அடுத்து ராகு போக காரகன். இவர் ஒரு ஜாதகத்தில் 3ஆம் பாவகத்திலேயோ 6ஆம் பாவகத்திலேயோ 11ஆம் பாவகத்திலேயோ இருந்தால், அவருடைய தசை புத்தி அந்தரமும் நடந்தால், கோச்சாரத்தில் சந்திரனுக்கு 3ஆம் பாவகத்திலேயோ 6ஆம் பாவகத்திலேயோ 11ஆம் பாவகத்திலேயோ இருந்தால், இதை கேதுவுக்கும் சேர்த்திக்கலாம். இந்த ராகு இப்படித்தான் நீ போகத்தை அனுபவிக்க வேண்டும், இதெல்லாம் தவறான வழி அப்படின்னு நல்வழியை காட்டுவாருங்க. அப்போ முறையான சுகத்தை அந்த ராகு அனுபவிப்ப வைப்பார். அதனால அந்த ஜாதகருக்கு கெடுதல் வராது. இதே ஒரு ஜாதகத்தில் 2ல் ராகு, லக்னத்தில் ராகு, 7ல் ராகு, 8ல் ராகு, 4ல் ராகு, இந்த மாதிரியெல்லாம் இருந்து கோச்சாரத்திலையும் அவர் அப்படி சந்திரனுக்கு இருந்து அவருடைய தசாபுத்திய அந்தரம் நடந்ததுன்னு வச்சுங்க, பசி ஆகுதோ இல்லையோ ருசிக்காக சாப்பிடுவார்கள். இன்னும் சொல்ல போனால் இது எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். ஏன்னா அதை சொல்லிட்டு இருக்கிறதுக்கு வீணா நேரம் போயிட்டு இருக்கு, வேண்டாம்.
ஆகையினால இந்த முறையில்லாத போகத்தை இந்த ராகு அனுபவிக்க தூண்டுவார். அப்போ நல்ல இடத்துல இருந்தால் ராகு நல்ல வழியை காட்டுவார். மற்றும் கெட்ட பாவகங்களில் கோச்சாரத்திலேயோ ஜாதகத்திலேயோ இருந்தால் அவர் எந்த வழியிலேயோ இருந்தாலும் சரி இதை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு அந்த ஜாதகரை தூண்டி விட்டுருவாருங்க. அப்போ இந்த ராகு நல்ல நிலையில் இருக்கிறார் ஒரு ஜாதகத்தில், ஆனால் வலிமை குறைவாக இருக்கிறார். இவரை வலிமைப்படுத்தணும். கருப்பு உடைக்காத உளுந்து இதை ஊற வச்சு ஆட்டிக்கலாம். அதை கூட கருப்பட்டியை தட்டி போட்டு கஞ்சி காய்ச்சிக்கலாம். அதை இன்னும் சொல்லப்போனால் உளுந்து பாயசம்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு மனத்துக்கு லவங்கத்தை தட்டி போட்டுக்கலாம், ஏலக்காய் ஆகாது. இது உளுந்து கஞ்சியாகவோ உளுந்து பாயாசமாகவோ இது குறிக்கப்படுகிறது. இதை புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ராத்திரியில் அந்த ஜாதகர் தொடர்ந்து சாப்பிட்டோ குடிச்சிட்டோ வந்தார்னா அந்த நன்மையை செய்யக்கூடிய ராகு பலமாகி விடுவார். அந்த ராகுனுடைய வலிமை அந்த ஜாதகருக்கு உடம்புல பெருத்து போயிருங்க. இதில் இந்த ராகுக்கு உண்டான தூபம் கருப்பு கடுகு, இந்த தாளிக்கிறதுக்கு உபயோகிக்கிறோமே அந்த கடுகு தானுங்க. அதையே பொடி பண்ணி தணலில் போட்டால் புகை வரும். அதையே சுவாசம் பண்ணால் போதுங்க. ராகுனுடைய சக்தி தேவையான அளவுக்கு உடம்புல கூடியிருங்க. நல்லதாக அனுபவிக்கலாம். அடுத்து கேது. இந்த கேது 3, 6, 11ஆம் பாவகங்களில் இருந்தால் ஞானத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீருவார். இது லக்னத்திலேருந்து எடுத்துட்டாலும் சரி, ராசிக்கு கோச்சார ரீதியில் எடுத்துட்டாலும் சரி, இதில் அவங்களுடைய தசை புத்தி அந்தரம் அப்படிங்கிறது ஒன்று. இது எப்படின்னு கேளுங்க. இன்றைக்கி ஒவ்வொரு கட்சிக்கு ஒவ்வொரு கொள்கை இருக்குது. ஆனால் அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டுமென்றால் அந்த கட்சி ஒரு பெரும்பான்மையை பெற வேண்டும். அதாவது ஒரு பதவி, ஒரு முதல்வராகவோ அல்லது ஒரு பிரதமராகவோ இருந்தால்தான் அந்த கருத்தை நடைமுறைப்படுத்த இயலும். இது நம்ம தேசத்தில் முன்னோர்களால் வழங்கப்பட்ட சட்டங்கள். அப்போ இந்த கேது இந்த 3, 6, 11 இருந்தால் ஞானத்தை வழங்குவார். ஆனால் வலிமை குறைவாக இருந்தால் அவருக்கு வலிமை கொடுக்கறதுக்கு உப்பு போடாமல் கொள்ளு வேக வைக்கணுமுங்க. இதை கருப்பட்டியை தட்டி போட்டு பிணைஞ்சோம்னா அதில் கிராம்பு பொடியும் போட்டுட்டோம்னா நல்லா மணமாகவும் இருக்கு. இதுக்கு கொள்ளு தொக்குன்னு பேருங்க. பழைய காலத்து பலகாரம். இதில் இன்னும் சமாச்சாரம் இருக்குதுங்க. இந்த உளுந்தும் கொள்ளுமே ஏன் ராகு கேதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, இதெல்லாம் பெரியவங்க விரும்பி சாப்பிடக்கூடிய பொருட்கள். உளுந்து கஞ்சியாக இருந்தாலும் சரி மற்றும் கொள்ளு தொக்காக இருந்தாலும் சரி. அப்போ இது எங்கே கொண்டு போய் தானமாக கொடுக்கணும்னா அனாதை முதியோர் இல்லத்தில். ஏன்னா இந்த ராகு கேது தானே பிதிர்காரகன் மாதுர்காரகன். அப்போ இந்த ராகு கேதுனால ஏதாவது தோஷம் இருந்ததுன்னா அதை நீக்கிறதுக்கு அவங்களுக்கு உண்டான காரக பொருளை கொண்டு போய் அவங்க காரகம் அங்கே பிரதிபலிக்கக்கூடிய அனாதை முதியோர் இல்லத்தில் தானமாக கொடுக்கணுங்க. இது சனிக்கிழமை அன்னைக்கு ராத்திரி எடுத்து வச்சுருந்து அடுத்து வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு ஒரு 6 மணிக்கு ஒரு முதியோர் இல்லத்தை தேர்ந்தெடுத்து போய்க்கலாம். ஆனால் 7 மணி அளவில் தான் அதை காணிக்கையோட தானமாக கொடுக்கணும். இந்த காணிக்கையெல்லாம் பற்றி சொல்லிட்டு இருந்தோம்னா நேரம் போயிடுங்க. அப்போ இந்த கொள்ளுனால் செய்யப்பட்ட தொக்குன புதன், வெள்ளி, சனிக்கிழமை அன்னைக்கு ராத்திரி நேரத்தில் அந்த ஜாதகர் தொடர்ந்து போதுமான அளவு சாப்பிட்டு வந்தார்னா கேதுவின் வலிமை உடலில் சேமிப்பாயிருங்க. இந்த கேதுவுக்குண்டான தூபம் சிகப்பு சந்தன தூபம். இதை ராத்திரியிலே தான் போடணும். இதை செம்மரம்னு தெரிவிப்பாங்க. ஆனால் இந்த பூஜை சாமான கடையில், நாட்டு மருந்து கடையிலையெல்லாம் இது அனுமதியோடு விற்கப்படுது. ஏன்னா இந்த செம்மரம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய அளவில்
தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த கருத்து. அப்போ இதை நாம் நியாயமாக விலை கொடுத்து ரசீதோடு வாங்கிட்டு வந்துடலாம். அப்போ எந்த சட்டமும் நம்மளை தாக்காது. இதை வாங்கிட்டு வந்து தூவம் போட்டோம்னா கேதுனுடைய வலிமை தேவையான அளவுக்கு அந்த ஜாதகருக்கோ அல்லது ஜாதகிக்கோ உடம்புல வளர்த்துக்குங்க. அப்போ நியாயமான முறையில் அந்த ஜாதகரையோ அல்லது ஜாதகியையோ அந்த கேது பாரு இது இந்த அளவில் தான் இருக்கணும், இதுக்கு மேலே போகக்கூடாது, இது இந்த அளவில் தான் இருக்கணும், இதுக்கு மேலே போகக்கூடாது. இப்படி ஒவ்வொன்றுக்குமே ஞானத்தின் மூலமாக ஒரு பக்குவத்தை கொடுத்து இறுதியில் அதாவது வாழ்க்கையின் நிறைவில் இயற்கையோட அல்லது இறைமையோட இணைய வச்சிருவாருங்க. இதுதானே வேணும் நம்ம பிறப்பின் நிறைவில். ஆகையினால பொதுமக்களே என்னை அணுகி அல்லது என்னோடு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி இன்னும் விவரங்களை வச்சுருக்குதுங்க. ஆனால் எனக்கு களைப்பு ஏற்பட்டு வச்சிடுது. ஆகையினால என்னுடைய உரையை நிறைவு செய்ய இருக்கிறேன். என்னுடைய விவரமுங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் விஜயமங்கலம் கருணாகரன். எனது அலைபேசி வரிசை எண் 88 70 53 10 83. என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகட்கே ஞாலம் கருதினும் கைகூடும் இடத்தாற் காலம் கருதி செய்யின் முயற்சி திருவினையாக்கும் முயற்சி இன்மை புகுத்திவிடும். அதாவது இந்த காலத்திலேயே அந்த முயற்சி இல்லாதவங்களை வாழா வெட்டி ஆகி போடு. ஆகையினால திணை துணை நன்றி செய்யினும் பனை துணையாக கொள்வர் பயன் தெரிவர். அனைவருக்கும் நன்றிங்க. முதல் பேச்சாளராக மிக சிறந்த கருத்துக்களை எடுத்துரைத்த விஜயமங்கலம் கருணாகரன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய பிரபஞ்ச குழுவின் மக்கள் தொடர்பு அலுவலர் அருண்ராம் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்.